ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? ஸோ 21/2/2025 சாக்கார முரளி. ஸோ ஹிந்தியோட தமிழ் பேசுகிற முரளி வந்து அவ்யக்த முரளி சேனலில் நம்ம போடுறோம். இந்த சாக்கார முரளி ஹிந்தியில் படித்து சொல்கிறது. ஸோ இங்கே வந்து வெறும் தமிழில் மட்டும் இந்த சேனலில் இருக்கும். ஸோ அது வேண்டுறவங்க அங்கே பார்த்துக்கலாம். சரி, ஓகே. பாபா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, நீங்கள் பாஸ்வித் ஆனர், அதாவது மதிப்போடு தேர்ச்சி பெறணும் அப்படின்னா புத்தி யோகம் வந்து கொஞ்சம் கூட இங்கே அங்கே அலையவே கூடாது. ஒரு பாபாவுடைய நினைவு மட்டும்தான் இருக்கணும். மற்றபடி நீங்கள் தேகத்தை எல்லாம் நினச்சிங்க அப்படின்னா உயர்ந்த பதவி அடைய முடியாது. ஸோ தேகதாரியை நினைத்தால் உயர்ந்த பதவி காலி. ஸோ அதுதான் மிகப்பெரிய பாவம்னு பாபா சொல்கிறார். கேள்வி பாபா சொல்கிறார், எல்லாத்தையும் விட உயர்ந்த நோக்கம் அல்லது லட்சியம் எது தெரியுமா? ஆத்மா உயிரோடு இருந்துக்கிட்டே ஒரு பாபாவுடையவராக ஆகிறது. இறந்தால் கடவுள்கிட்ட போவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆனால் உயிரோடு இருந்துக்கிட்டே. அப்போ பாபாவுடையவர் ஆகிறதுனா என்ன அர்த்தம் தெரியுமா? பாபாவுடையவராக மட்டும் ஆகிறது. என் வாழ்க்கையில் அவரை தவிர யாரும் கிடையாது. சதிதேவி வந்து அந்த யாகத்தியில் போய் தன்னை மாய்ச்சிக்கிறாங்க. அப்போ தான் உண்மையிலே சிவனுடையவர் ஆகிறாங்க. அது வரைக்கும் அவங்களுக்கு அப்பா மேலே பற்று இருக்குது. ஸோ அப்பா வீட்டுக்கு வந்து தான் சிவனை அவமானப்படுத்துகிறாங்க. இனிமேல்ட்டு இந்த அப்பா எனக்கு தேவையே இல்லை அப்படின்ட்டு அவர் சிவபாபா மேலே பட்ட கரையை நான் நீக்கிறேன்றாங்க. அது அவங்க அப்பா திட்டுறதுனால சிவபாபா கரை கிடையாது. அவங்க மேலே வச்சுருக்கிற பற்று தான் கரை. அப்போ அந்த பற்றை அழிக்கிறதுக்கு இறைவனை தவிர யாரும் இல்லை அப்படின்ற நிரூபிக்கிறதுக்காக உடல் உணர்வை முற்றிலும் துறக்கிறாங்க. அந்த பற்றை உறவை புத்தியிலேருந்து நீக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ வேறு யாருடைய நினைவும் வராமல் இருக்கிறதுக்கு பிறகு தான் பாபாவுடைய முழுசுமாக ஆனோம் அப்படின்றது. அதுலேயும் தேக அபிமானம் வந்து முற்றிலுமாக விலகணும். இதுதான் உயர்ந்த குறிக்கோள் நமக்கு. தேகம்னு ஒன்று இருக்கிறது. தேக உறவுகள், இந்த தேகம் சார்ந்த உலகத்தில் யாருமே ஞாபகம் வரக்கூடாது. அந்த ஆத்மா ஆத்மா பார்க்கணும், அவ்வளோதான். இதுதான் உயர்ந்த நிலை, மனநிலை. இதுதான் நம்மளுடைய உயர்ந்த லட்சியம். அந்த தேக உணர்வை முற்றிலும் மறுப்பது தான். நிரந்தரமாக ஆத்ம அபிமானி நிலை ஆகிடணும் இல்லையா? முழுக்க முழுக்க ஆத்மா, யாரை பார்த்தாலும் அந்த ஆத்மா இது மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கணும். இதுதான் உயர்ந்த இலக்கு. இதன் மூலமாகத்தான் கர்மாதித்த நிலையை அடைய முடியும். ஸோ பாடல் ஞானக்கடல் நீயே. ஓம் சாந்தி. ஸோ இந்த பாட்டு தப்புன்றார் பாபா. ஏன்னா அன்பு கடல்னு சொல்கிறார் இல்லையா? அந்த அன்புக்கு பதிலாக ஞானத்தின் கடல் தான் சொல்லியிருக்கணும். ஏன்னா ஒரு குவளையில் வந்து அன்பை அடைக்க முடியாது. ஆனால் கங்கை நீர் இருக்குது இல்லையா? அதை வந்து நீங்கள் குவளையில் அடைக்க முடியும். அதனால் ஸோ இங்கே ஞானக்கடல் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இங்கே குவளையாக இருக்கிறது பிரம்ம பாபா. அந்த பிரம்மாவுக்குள்ளே சிவபாபா ஞானக்கடல் வரார். ஸோ அப்போ அந்த ஞானம் உள்ளே வந்துடுச்சு. ஆனால் பாபா அந்த உடலை விட்டு வெளியில் வந்தாலும் அன்பை கொடுப்பார். ஆனால் ஞானம் வந்து இவர் உடம்புல இருந்து தான் கொடுக்க முடியும். ஸோ அதனால தான் பாபா சொல்கிறாரு ஞானக்கடல் அப்படின்னு சொல்கிறது தான். ஏன்னா அந்த பாட்டுடைய மற்ற லைன் நமக்கு தெரியல. ஸோ அதுக்குள்ளே அந்த மாதிரி வரும் போல இருக்குது. தன் கோலையில் அடைச்சிருக்கிறாங்க, அந்த மாதிரி ஏதோ பாட்டு வரும் போல இருக்குது. ஸோ அதனால தான் பாபா சொல்கிறாரு அப்படி வந்து ஞானக்கடலை அடைக்க முடியும். அதனால தான் வந்து அந்த கடலை அகத்தியர் குடித்தார்.
கங்கையை வந்து அகத்தியர் கோவலையில் அடைச்சார், இந்த மாதிரிலாம் நிறைய கதை வரும். ஸோ அதே மாதிரி அந்த ஸ்தூல தண்ணியை வந்து ஒரு கோவலையில் அடைக்க முடியும். அதனால் பக்தி மார்க்கத்தின் மகிமை அன்பு கடல் அப்படின்னு சொல்கிறது. ஆனால் அது தப்பு, ஞானக்கடல் தான் சொல்லணும். அன்பு கடலை வந்து எதுக்குள்ளேயும் போட்டு அடைக்க முடியாது. பாபா வந்து முதல்ல ஞானத்தின் கடல் தான், ஞானத்தை கொடுக்கறதால தான் அன்பையே வெளிப்படுத்துகிறேன் இல்லையா? ஸோ குழந்தைங்களுக்கு கொஞ்சமாவது ஞானம் இருந்துச்சு அப்படின்னா உயர்ந்த பதவி அடைய முடியும். அப்போ ஞானத்தின் ஒரு துளி, அந்த ஞானத்தின் ஒரு துளியினால தான் உயர்ந்த பதவி அடைகிறாங்க. மற்றபடி அன்பு எல்லாருக்கும் தானே பாபா கொடுக்குறாரு, எப்பவும் தானே கொடுக்குறாரு. ஆனால் இந்த ஞானத்தை அடையிறாங்களா, அதுதான் முக்கியம். ஸோ இப்போ இந்த நேரம் உயிரோட்டமான தில்வாலா கோயிலாக நீங்கள் இருக்கிறீங்க. ஸோ உயிரோட்டமான தில்வாலா கோயில் இருக்கக்கூடிய நேரம் இதுதான். உண்மையிலே உயிரோட்டமான தில்வாலா கோயில் நீங்கள், அது வந்து ஜட தில்வாலா கோயில். இது சைத்தன்யத்தில் உயிரோட்டமாக இருக்கக்கூடிய தில்வாலா கோயில். இது எவ்வளோ பெரிய ஆச்சரியம்! ஏன்னா எங்கே வந்து ஜட நினைவு சின்னம் இருக்குதோ அதே இடத்துல உயிரோட்டமாக நீங்கள் உட்காந்துட்ருக்குறீங்க இல்லையா? ஸோ அபுமலையிலே தான் தில்வாலா கோயில் இருக்கான்னு தெரியல, பட் ராஜஸ்தானில் இருக்குதுன்னு தெரியும். ஸோ அப்படியே ஒரே ஸ்டேட்டே வச்சுக்கிட்டா கூட ஒரே ஸ்டேட்லேயே ரெண்டுமே இருக்குது, உயிரோட்டமான நினைவும் இருக்குது, ஜட நினைவும் இருக்குதுன்றது எவ்வளோ பெரிய ஆச்சரியம். ஆனால் மனிதர்களுக்கு இது எதுவுமே தெரியாது. போக போக அவங்க புரிஞ்சுக்குவாங்க. இதுதான் கடவுளுடைய யூனிவர்சிட்டி. இங்கே பகவானே வந்து நடத்திட்டு இருக்கிறாரு. இதை விட பெரிய யூனிவர்சிட்டி இருக்கவே முடியாது. ஸோ கூடவே உயிரோட்டமான தில்வாடா கோயிலும் இந்த மதுபந்தான்றதை எல்லோரும் புரிஞ்சுக்குவாங்க. மற்றபடி அந்த ஸ்தூல தில்வாலா கோயில் உங்களுடைய துல்லியமான நினைவார்த்தம். அங்கே மேலே ரூஃபில் வந்து சூரியவம்ச சந்திரவம்ச ராஜ்யத்தை செதுக்கியிருப்பாங்க. கீழே பார்த்திங்கன்னா ஆதிதேவும் ஆதிதேவியும் அவங்களுடைய குழந்தைங்களும் உட்காந்துட்ருப்பாங்க. இல்லை உள்ளே இருக்கிறது ஆதிதேவ ஆதிதேவி, பெரிய சிலை மகாவீர் சிலை இருக்கும். அதை சுற்றி சின்ன சின்ன சிலை இருக்குது இல்லையா, அதெல்லாம் குழந்தைங்க. ஸோ இவருடைய பேர் என்ன? பிரம்மா. பிரம்மா சரஸ்வதி இவங்களுடைய பேர். சரஸ்வதி வந்து பிரம்மாவுடைய மகள். பிரஜாபிதா பிரம்மா இருக்கிறாங்க அப்படின்னாலே கண்டிப்பாக அவங்களோட கோபகோபியர்களும் இருப்பாங்க தானே. ஸோ மற்றபடி அது ஜட சித்திரம்தான். ஸோ இங்கே உயிரோட்டமாகவே பிரம்ம பாபாவும் இருக்கிறாங்க, கோபகோபியர்களாகிய குழந்தைகளும் இருக்கிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி இருந்துட்டு போனவங்களுடைய நினைவார்த்தத்தை சிலையை அவங்க உருவாக்கி இருக்கிறாங்க. யார் இருந்தாலும் உடனடியாக என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய சிலையை வந்து உருவாக்கிடுறாங்க. ஆனால் சிலையை உருவாக்குறது பிரச்சனை கிடையாது. அந்த சிலை யாருடையதோ அவங்க என்ன பண்ணாங்க, என்ன பதவியில் இருந்தாங்க, அவங்களுடைய வரலாறு என்ன, இதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. இருந்தவங்களுடைய சிலையை கோயில் கட்டிடுறாங்க அவங்களுக்கு. அதே மாதிரி இவங்க என்ன காரியம் பண்ணாங்கன்றத எழுதலை அப்படின்னா அந்த சிலையினால் என்ன பயன்? சூப்பராக சொன்னாங்களே, போய் அபிஷேகம் பண்ணுறாங்க, அலங்காரம் பண்ணுறாங்க, ஆனால் இங்கே என்ன பண்ணாங்கன்னே தெரியல யாருக்கும்.
ஸோ தெரிஞ்சுக்கணும்ல, இவங்க இந்த காரியம் செஞ்சாங்க. இப்போ இது வந்து தேவதைகளுடைய கோயில். அவங்களுடைய துல்லியமான தொழில் என்ன, அவங்களுடைய வரலாறு என்ன, இது யாருக்குமே தெரியல. தெரியணும் தானே. உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் சிவபாபா, அவரையே யாருக்கும் தெரியல. இந்த நேரம் குழந்தைங்க உங்களுக்குத்தான் எல்லாருடைய வரலாறும் தெரியுது. ஸோ முக்கியமானவர்கள் யார் யாரெல்லாம் இருந்துட்டு போயிருக்கிறாங்களோ, அவங்களுக்கு பூஜையெல்லாம் செய்கிறாங்க இல்லையா, அவங்களை பற்றி உங்களுக்கு தெரியும். உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் பகவான் சிவபாபா. ஸோ அதனால் சிவராத்திரி கூட கொண்டாடுறாங்க, இப்போ வரப்போகுது இல்லையா. ஆனால் அவர் சிவராத்திரி கொண்டாடுறாங்க அப்படின்னாலே சிவனுடைய அவதாரம் நடந்திருக்குன்னு அர்த்தம். ஆனால் எப்போ நடந்தது, வந்து என்ன பண்ணார், யாருக்கும் தெரியாது. சிவனோடவே பிரம்மாவும் இருப்பார். ஏன்னா பிரம்மா உடலில் தானே அவர் வர முடியும். ஆதிதேவ் ஆதிதேவி யார், ஏன் அவங்களுக்கு இவ்வளோ பூஜை பண்ணுறாங்க? ஸோ சரி, ஏன் அவங்களுக்கு வந்து இத்தனை கரங்கள் கொடுத்துருக்குறாங்க? அது ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா. ஏன் அவங்களுக்கு வந்து இத்தனை கரங்கள் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, அவர்களுடைய வளர்ச்சி அடையுது. அந்த 2 பேரோடு நிற்கலை அப்படிங்கிறதுக்காக தான் அது கொடுத்துருக்குறாங்க இல்லையா. இத்தனை பேர் இருக்கிறாங்க, ஸோ அத்தனை பேருடைய சிலையும் வைக்க முடியாது இல்லையா. ஸோ அவங்களையெல்லாம் பிரம்மாவுடைய கைகளாக காட்டிட்டாங்க. ஸோ ஒரு பிரம்மாவிலேருந்து எத்தனை பேர் உருவாகியிருக்கிறாங்க, அங்கே ஆதாம்லேருந்து உருவானது தான் எல்லாரும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ பிரம்மாவுக்காக மட்டும்தான் 100 கரங்களை கொண்டவர், 1000 கரங்களை கொண்டவர்லாம் சொல்கிறாங்க. மற்றபடி விஷ்ணுவுக்கோ சங்கருக்கோ இத்தனை கரங்கள் வந்து சொல்ல மாட்டாங்க. ஏன் பிரம்மாவுக்கு மட்டும் அப்படி சொல்கிறாங்க? ஏன்னா இந்த முழு வம்சமும் பிரஜாபிதா பிரம்மாவுடையது இல்லையா, அங்கேருந்து வருது. இந்த பிராமணர்கள் அனைவரும் பிரம்மாவுடையவர், ஒருவருடைய குழந்தைகள் இத்தனை பேர். ஸோ இது உண்மையில் ஸ்தூல கரங்கள் பற்றிய விஷயம் கிடையாது. அவங்க வந்து 1000 கரம் கொண்டவனே அப்படின்னு சொல்லலாம் பிரம்மாவை. ஆனால் அர்த்தம் தெரிஞ்சு சொல்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா? தெரியாது. ஆனால் இப்போ நம்ம ப்ராக்டிக்கலாக பார்க்குறோம், பிரம்மா பாபாவுக்கு எத்தனை கரங்கள், எத்தனை குழந்தைகள். இல்லை, என்னுடைய வலது கரமே என்னுடைய குழந்தைகள் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து எல்லையற்ற கரங்கள் இல்லை, எல்லைக்குட்பட்ட கரம் வந்து 2 தான் இருக்கும். இது எல்லையற்ற கரங்கள். பிரஜாபிதா பிரம்மாவுக்கு எல்லாருமே அவரை வந்து ஏற்றுக்கிறாங்க. பிரம்மா பாபா ஆதிதேவன்ட்டு ஆதாமை ஏற்றுக்கிறாங்க. ஆனால் அவரை வந்து கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டாங்களான்னா தெரியல. இல்லை, முஸ்லீம்கள் சொல்லுவாங்க நாங்கள் இயேசு நபின்னு ஏற்றுக்கிறோம், ஆனால் இயேசுவை பற்றி தெரியுமா, அவர் என்ன சொன்னார் தெரியுமா, அது எதுவுமே தெரியாது. அது மாதிரி ஏற்றுக்கிறாங்க எல்லாரும், கடவுளை ஏற்றுக்கிற மாதிரி பிரம்மாவையும் ஏற்றுக்கிறாங்க. ஸோ கடவுளை பற்றியும் தெரியாது, பிரம்மாவை பற்றியும் தெரியாது, அவருடைய தொழிலும் தெரியாது. மற்ற ஆத்மாவுக்கு வந்து கைகள் இருக்காது, உடலுக்குத்தான் கைகள் இருக்கும். இத்தனை கோடி சகோதரர்கள் இருக்கிறாங்களே. ஸோ அப்போ அவருடைய கரங்கள் எத்தனை உருவாகி இருக்குது பாருங்கள். அதுதான் கோடி கரங்கள்.
ஸோ அதே மாதிரி 1000 கண்களை கொண்டவனே அப்படின்ட்டு இந்திரனை கூட சொல்லுவாங்க. ஸோ கரங்களுக்கு பதில் அங்கே கண்கள் அப்படின்ட்டு மகிமை வருது. உடம்பெல்லாம் அவருக்கு கண் அப்படின்னு சொல்லுவாங்க இந்திரனுக்கு. ஆனால் ஸோ எப்போ இந்த ஞானத்தை முழுசாக புரிஞ்சிக்கிறாங்களோ அப்போ தான் இதை பற்றி எல்லாம் நீங்கள் சொல்லணும். எத்தனை பிரம்மாவுக்கு இத்தனை கரங்கள் அத்தனை கரங்கள்னால் உங்களுக்கு ஒன்றுமே புரியாது. இல்லை, முதல்ல பாபாவுடைய ஞானத்தை ஃபுல்லாக சொல்லுங்கள். அதுக்கு பிறகு இதெல்லாம் அவங்கள சந்தோஷப்படுத்தக்கூடிய விஷயம், அவ்வளோதான். ஸோ முதலாக முக்கியமான விஷயமே பாபா சொல்கிறாரு, என்னை நினைவு செய்யுங்க, ஆஸ்தியை நினைவு செய்யுங்க. ஞானத்தின் கடல் அப்படின்ட்டு அவருடைய மகிமையும் பாடப்பட்டிருக்குது. ஸோ எவ்வளவு நிறைய கருத்துக்கள் கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க, எத்தனை பாயிண்ட்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இத்தனையும் யாராலையும் ஞாபகம் வச்சுக்க முடியாது. அதனால் சாரமாக புத்தியில் வச்சுக்கிறோம், அவ்வளோதான். கடைசியில் சாரமாகவே மாறிடுவீங்க. அப்படின்னு அர்த்தம், மன்மனாபவ ஒளிப்புள்ளியாகவே உங்களை உணர ஆரம்பிச்சிடுங்க. ஸோ கடைசியில் சாரத்தில் நிலச்சிடும். இந்த விஸ்தாரம்லாம் ஞாபகம் இருக்காது. ஞானத்தின் கடல் ஸ்ரீகிருஷ்ணரை யாரும் சொல்ல மாட்டாங்க. ஸ்ரீகிருஷ்ணர் யாரும் ஞானக்கடல் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. அவர் படைப்பு, கடவுளுடைய படைப்பு. படைப்பவரோ ஒரே ஒரு தந்தை தான். எல்லோருக்கும் அவர் தான் பரிசு கொடுக்கிறார், வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறார். கடவுள் அல்லது ஆத்மாவுடைய வீடுன்னு சொல்கிறது அந்த அமைதியான பரந்தாமம். விஷ்ணுபுரியை பாபாவுடைய வீடுன்னு சொல்ல மாட்டாங்க. ஸோ மூலவதனம் தான் பாபாவுடைய வீடு, அங்கே தான் ஆத்மாலம் வசிக்குது. இப்போ இது எல்லாமே புத்திசாலி குழந்தைங்களால் மட்டும்தான் தாரணை பண்ண முடியும். ஸோ இத்தனை ஞானமும் யாருடைய புத்தியிலும் தங்க முடியாது. அதே மாதிரி இத்தனை விஷயத்தையும் நோட்ஸ் எடுக்கிற பேப்பரில் நோட்ஸும் எடுக்கவும் முடியாது, எல்லா பாயிண்ட்டும். ஸோ இந்த முரளி மொத்தமாக நீங்கள் சேர்த்து வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த முழு ஹாலுமே பத்தாது, அதை விட அதிகமாக அது இருக்கும். அந்த படிப்புகளில் கூட, லௌகிக படிப்புகளில் கூட எத்தனை புஸ்தகங்கள் இருக்குது. ஒரு படிப்பு அதுக்கான பரீட்சை முடிஞ்சிடுச்சு அப்படின்னா அது புத்தியில் ஒரு சார ரூபத்தில் தான் நீங்கள் வச்சுருப்பீங்க. ஃபுல்லாக ஞாபகம் வச்சுருக்க மாட்டோம் இல்லையா? +2 வராங்கன்னா +1 வரைக்கும் படித்தது எல்லாம் அப்படியே ஞாபகம் இருக்காது, சாரமாக இருக்கும், அவ்வளோதான். அந்த சாரத்தை வைத்து உங்களால் விஸ்தாரப்படுத்த முடியும். ஸோ அதே மாதிரி தான் இங்கேயுமே வக்கீலுக்கு படிக்கிறாங்க அப்படின்னா அந்த பரீட்சை எழுதி முடித்த பிறகு ஒரே ஒரு ஜென்மத்திற்காக, அல்ப காலத்துக்காக அதனால் உங்களுக்கு சுகம் கிடைக்கும். அது அழியக்கூடிய வருமானம். ஏன்னா அடுத்த ஜென்மத்துக்கு மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து படிக்கணும். ஆனால் உங்களுக்கு பாருங்கள், பாபா அழிவற்ற வருமானத்தை சம்பாதிக்க வைக்கிறார் எதிர்காலத்துக்காக. மற்றபடி குருமார்கள் கிட்டேருந்து நீங்கள் படிக்கிறது எல்லாமே, மற்ற குருமார்கள் நிறைய எதை கற்றுக் கொடுத்தாலும் குருமார் தானே, அவங்கக்கிட்ட இருந்து அழியக்கூடிய வருமானம் சம்பாதிக்க தான் நீங்கள் கற்றுக்குவீங்க. அழியக்கூடிய வருமானம் தான் சம்பாதிக்கிறதுக்கு அவங்க உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும். ஸோ விநாசம் அருகில் வர வர நீங்கள் சேர்த்து வச்ச வருமானம் குறைஞ்சிக்கிட்டே போகுது இல்லையா? ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க,
இல்லையே நாங்கள் நிறையா தானே சம்பாதிச்சிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறீங்க. கிடையாது. ஏன்னா எல்லாமே அழிய போகுதே. டைம் நெருங்கிட்டு வருது. கொஞ்ச நேரம் தான். இப்போ பாருங்கள், ஒரு 80 வயசு வரைக்கும் ஒருத்தர் உயிர் வாழறாரு. அவர் கோடி கோடியாக சம்பாதிச்சிக்கிட்டே இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். 80 வயசு தான் அவருடைய ஆயுள். 70 வயசுலேயும் அவர் கோடி கோடியாக சம்பாதிக்கிறார். ஆனால் உண்மையிலே அவருடைய வருமானம் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. ஏன்னா அவர் எவ்வளோ அதை அனுபவிக்க முடியும்? ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் அனுபவிக்க முடியும். ஸோ அதனால தான் பாபா சொல்கிறார், அழியக்கூடிய வருமானத்துக்கு பின்னாடி போகிறதுக்கு பதிலாக அழிவற்ற வருமானம், பாபாவுடைய வருமானத்தை சம்பாதிங்க அப்படின்னு பாபா சொல்கிறார். ஸோ இதுக்கு முன்னாடி ராஜாக்களுடைய வருமானம், அந்த வருமானம் இருந்துச்சு. இப்போ அவர்களும் இல்லை. உங்களுடைய வருமானமோ எவ்வளவு காலத்திற்கு போகும் உங்களுக்கு தெரியும் இல்லை? உங்களுடைய வருமானம் எவ்வளோ காலத்துக்கு போகும்? 2500 வருஷம். ஸோ அதுக்கப்புறமும் இது குணமாக இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே நல்லா தான் இருக்கும். குணத்தை விட்டு மீற தான் குறைய ஆரம்பிக்கும். அப்போ 5000 வருஷத்துக்கான வருமானம்னு கூட இதை நீங்கள் சொல்லலாம். இது ஏற்கனவே உருவாக்கப்பட்ட நாடகம். இதை பற்றி உலகத்தில் யாருக்குமே தெரியாது. உங்கள்லேயும் வரிசை கிரமமாக தான் தெரிஞ்சிருக்கிறீங்க, தாரணை பண்ணியிருக்கிறீங்க. நிறைய பேர் கொஞ்சம் கூட புரிய வைக்கிறதே கிடையாது. புரிய வைக்க முடியல அவங்களால. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் எங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் புரிய வச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். ஸோ அப்படி நீங்கள் புரிய வச்சால் கூட அது அல்பகால வருமானம் சேர்த்த மாதிரி தானே இருக்கும். அளவற்ற வருமானம் நீங்கள் சம்பாதிக்கணும்னா ஞானத்தை கொடுத்துக்கிட்டே எல்லாம் இருக்கணும். அப்போ ஏன் அப்படி உங்களால் உண்மையிலே நீங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கெல்லாம் சொல்கிறீங்க அப்படின்னா, இங்கே ஏன் கண்காட்சிகளில் உங்களால் புரிய வைக்க முடியல இல்லையா? அப்போ உங்களுக்கு புரிய வைக்க ஆர்வம் இல்லை. இங்கேயே, அதாவது புரிய வைக்கிறதுக்காகவே போகிற கண்காட்சியிலே உங்களால் புரிய வைக்க முடியலன்னா, நண்பர்கள் உறவினர்கள் வந்தால் இவங்க புரிய வச்சுருப்பாங்க. கண்டிப்பாக புரிய வச்சுருக்க மாட்டாங்க. ஏன்னா முழுசாக தாரணை ஆகலை. ஸோ அப்போ உங்களை நீங்களே அதிபுத்திசாலின்னு புரிஞ்சிக்காதீங்க இல்லை? பாபாவுக்கு தெரியும், இங்கேயே உன்னால் புரிய வைக்க முடியலன்னா நீ எப்படி அங்கே புரிய வச்சுருப்ப? இதை நான் நம்பணுமா அப்படின்ட்டு பாபா கேட்குறேன். ஸோ உங்களுக்கு சேவை செய்கிறதுல ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா, யார் நல்லா புரிய வைக்கிறாங்களோ அவங்க பேசுகிறத கேளுங்க. ஸோ அதை கேட்க கேட்க நமக்கும் எப்படி பேசணும் அப்படின்னு தோணும். ஸோ பாபா உங்களுக்கு உயர்ந்த பதவியை கொடுக்கறதுக்கு தான் வந்திருக்கிறார். அப்போ கண்டிப்பாக நீங்கள் முயற்சி பண்ணணும் தானே. அப்படி இல்லை அப்படின்னா, உங்களுடைய அதிர்ஷ்டத்தில் இல்லை அப்படின்னா, பாபா சொல்கிற ஸ்ரீமத்தையும் நீங்கள் ஏற்றுக்க மாட்டீங்க. பிறகு உங்களுடைய பதவியும் கீழானதாக ஆகிடும். ஸோ நாடகத்தின்படி ராஜ்யம் ஸ்தாபனை ஆகிட்டு இருக்குது இல்லையா? இதில் எல்லா விதமானவர்களும் தேவைதானே. ராஜ்யத்தில் எல்லோரும் ராஜாவாக இருப்பாங்களா என்ன? ஸோ அப்போ புரிஞ்சிக்கலாம், ஓகே இவங்க வேலைக்காரன் பதவிக்கு தயாராகிறாங்க அப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ அவங்க செய்கிற சேவையை வச்சு இவங்க நல்ல பிரஜையாவாங்க. ஒரு சிலர் இன்னும் கொஞ்சம் பதவி கம்மியாக இருக்கும், ஒருத்தர் பணக்கார பிரஜை, இந்த மாதிரிலாம் புரிஞ்சிக்கலாம். பாபா சொல்கிறாரு, நான் உங்களுக்கு ராஜயோகத்தை கற்றுக் கொடுப்பதற்காகத்தான் வந்திருக்கிறேன். தில்வாலா கோயிலில் ராஜாக்களுடைய சிலைகள் இருக்குது இல்லையா? யாரை நாம் பூஜை பண்ணுறோமோ அவர்களே தான் பிறகு பூஜாரியாகவும் ஆகிடுறாங்க. பூஜைக்குரியவராக இருக்கிறவங்க பூஜாரியாக ஆகிடுறாங்க. ஸோ யாரை பூஜை பண்ணுறீங்க? பூஜைக்குரியவராக இருந்தவரை தான். பூஜை பண்ணுறதே அவங்களே தான் பண்ணுறீங்க. அப்படி இருந்த நீங்களே தான் பூஜாரி ஆகிட்டீங்க அப்படின்னு பாபா சொல்கிறார்.
ஸோ ராஜாராணி பதவி எவ்வளோ உயர்ந்த பதவி. ஆனால் எப்போ நீங்கள் வந்து காம விகாரத்தில் விழுறீங்களோ அப்போ கூட உடனே எல்லாத்தையும் இழந்துடுறது கிடையாது இல்லையா. அப்பயும் பணக்காரனாக தான் இருப்பீங்க, நரகத்தில் கூட துவாபரகத்தில் தான் விழுறீங்க, இந்த உடனே எல்லாம் காலி ஆகிடுறது கிடையாது. அப்பயும் ராஜ்யம் நடக்குது, பெரிய பெரிய பணக்காரங்கள்லாம் இருக்க தான் செய்கிறாங்க, ராஜாக்கள்லாம் இருக்க தான் செய்கிறாங்க. ஜெகநாதர் கோயில் அங்கே எல்லோருக்கும் கிரீடத்தை கொடுத்துட்டாங்க. பிரஜைகளுக்கு உண்மையிலே கிரீடம் இருக்காதே. ஸோ கிரீடம் அணிந்த ராஜாக்கள் காமத்தில் விழற மாதிரி அங்கே சித்திரங்களை உருவாக்கி வச்சுருக்கிறாங்க ஜெகநாதர் கோயிலில். அவர்களுக்கு வந்து நிறையவே சுகம் கிடைக்குது நரகத்தில் கூட. அதான் 3/4 பங்கு சுகன்றார் இல்லையா. நிறைய செல்வம் எல்லாமே இருக்கும் அவங்களுக்கு. அதனால தானே கொள்ளையடிக்கிறதுக்கு வராங்க வெளியிலேருந்து. ஸோ இதை அப்படியே அங்கே சாலமன் கட்டின கோயிலாக காட்டிட்டாங்க. இங்கே விக்ரமாதித்தர் கட்டின கோயிலை தான் சாலமன் கட்டின கோயிலாக பைபிளில் காட்டியிருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த செல்வத்தில் வந்து எல்லோரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. ஒருத்தர் ரொம்ப பணக்காரராகவோ ஒருத்தர் கம்மியாகவோ இருப்பாங்க. அதே மாதிரி சத்தியுகத்தில் இருக்கக்கூடிய செல்வந்தருக்கும் துவாபரயுகத்தில் இருக்கிற செல்வந்தருக்கும் அல்லது ராஜாவுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கும் இல்லையா. அவங்க இருக்கக்கூடிய மாளிகை பாருங்கள், வைரத்தினால் ஆன மாளிகைக்கும் வெள்ளினால் ஆன மாளிகைக்கும் எவ்வளோ பெரிய வித்தியாசம் இருக்குது. ரெண்டும் ஒன்றுன்னு சொல்ல முடியுமா? 2 பேரும் ராஜா தான், 2 பேர் இருக்கிறதும் அரண்மனை தான். ஆனால் அந்த அரண்மனையுடைய வேல்யூ. ஸோ பாபா வந்து குழந்தைங்களுக்கு சொல்கிறாரு, நல்ல முயற்சி செய்து உயர்ந்த பதவி அடையுங்கள். ராஜாக்களுக்கு கண்டிப்பாக சுகம் அதிகமாகத்தான் இருக்கும். சொர்க்கத்திலே பாபா சொல்கிறார், எல்லாருமே சுகமாக தான் இருப்பாங்க. இங்கே எப்படி எல்லாருமே துக்கமாக இருக்கிறாங்க? ஏன்னா பணக்காரங்களுக்கும் இங்கே வந்து நோயெல்லாம் வரதானே செய்யுது. ஆனால் பணக்காரன் அனுபவிக்கிற கஷ்டம் ஏழை அனுபவிக்கிற கஷ்டத்துக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லையா. ஸோ பணக்காரங்க வந்து பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்க, அமெரிக்காவில் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்குவாங்க, இதெல்லாம் இருக்குது. ஆனால் ஏழைகள் ரொம்ப பரிதாபமாக ஆஸ்பத்திரியில் சேர்க்க முடியாது, கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு போய் நிற்கிற நேரத்தில் வேலைக்கு போகலான்னு நினைப்பாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது. அவங்கள ஆஸ்பத்திரியில் சேர்த்தா கூட பார்த்துக்கிறதுக்கு ஆள் இருக்கணுமே, இவ்வளோ விஷயம் இருக்குது. அப்போ வித்தியாசம். அப்போ ஏழைகள் ரொம்ப துக்கப்படுறாங்க. இங்கே அங்கே துக்கம் இருக்காது, சுகம் இருக்கும் சொர்க்கத்தில். ஏழைகளுக்கு சுகம் கம்மியாக இருக்கும். அங்கே சுகமே சுகம் சொர்க்கத்தில். ஆனால் பதவி வந்து வரிசைக்கிரமமாக இருக்குது. பாபா எப்போவுமே சொல்கிறாரு, முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க குழந்தைகளே, சோம்பேறியாக ஆகிடாதீங்க. ஏன்னா முயற்சியினால் வந்து ஒருத்தர் புரிஞ்சிக்கலாம் இவருடைய சத்கதி இந்த மாதிரி தான் அமையும், இவ்வளோ பதவி தான் அடைவார் அப்படின்றத அவங்க முயற்சியை வச்சு நம்ம புரிஞ்சிக்கலாம். உங்களுடைய சத்கதிக்காக பாபாவுடைய ஸ்ரீமத் படி நீங்கள் நடக்கணும். ஸோ ஒரு மாணவர் ஆசிரியர் காட்டுற வழிப்படி நடக்கலை அப்படின்னா ஒரு பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாதவர். ஸோ அவங்கவுங்களுடைய வரிசைக்கிரமான முயற்சின்னு இருக்குது. ஒவ்வொருத்தரும் வரிசைக்கிரமமாக தான் இருக்கிறாங்க முயற்சியில். யாராவது வந்து நான் இதை செய்ய முடியாது அப்படின்னு பாபா சொல்கிறத ஏதோ ஒரு விஷயத்தை வந்து செய்ய முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க என்ன படிக்க போகிறாங்க வேறு? இல்லை, பாபா சொல்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியான விஷயம் இல்லை. பாபாவை நினைக்க சொல்கிறாரு, விகாரத்தை விட சொல்கிறாரு. இதெல்லாம் முடியாது அப்படின்னா அவங்க என்ன படிக்க போகிறாங்கன்றார். ஸோ படிச்சுட்டு புத்திசாலி ஆகணும்.
சிலர் சொல்கிறாங்க, அதாவது சிலர் சொல்லலாம், நீங்கள் வந்து சூப்பராக புரிய வைக்கிறீங்க அப்படின்ட்டு. ஆனாலும் அது மட்டும் பத்தாது. அவங்க வந்து உயிரோடு இருந்துக்கிட்டு இறந்து பாபாவுடையவராக ஆகணும். இதுதான் முக்கியமான விஷயம். யாருடைய நினைவும் வரக்கூடாது. அதுதான் பாபாவுடையவராக ஆகுறதுன்றது. பாபா தவிர உலகமே எனக்கு பாபா. அதுதான் பிள்ளையார் வந்து சிவன் தான் எனக்கு எல்லா உலகமே எனக்கு சிவன் தான் அப்படின்ட்டு உலகத்தை சுற்றுறதும் சிவனை சுற்றுறதும் ஒன்று தான் சுற்றி அவருக்கு தான் ஞானத்தின் பலம் கிடைக்குது. அதாவது சொர்க்கத்தின் பதவி கிடைக்குது, நாராயணன் பதவி. ஸோ தேக அபிமானமே முற்றிலும் விட்டுடணும். இதுதான் உயர்ந்த குறிக்கோள் இல்லையா? ஞானத்தை சொல்லணும், அது ஓகே. பட் ஆனால் மாயா கிட்ட ஃபெயிலாக இறங்கிடுவீங்களே. அப்போ உடல் உணர்வே முற்றிலும் மறக்கணும், அந்த நிலையை அடையணும். இதுதான் நம்மளுடைய மிகப்பெரிய லட்சியமே. ஸோ மற்ற எல்லாமே மொத்தமாக மறந்துடணுன்றார். முழுக்க ஆத்ம உணர்வுடையவராக ஆகிறது, இது பெரிய லட்சியம். இதை அடையணும். ஃபுல்லாக எங்கே பார்த்தாலும் ஜோதி, நானும் ஜோதி நீயும் ஜோதி, திரும்புகிற பக்கமெல்லாம் பாபா தான் தெரியணும். ஸோ பரந்தாமத்தில் ஆத்மா அசரீரியாக தான் இருக்க போகுது இல்லையா? உடம்பு இருக்காது. பிறகு இங்கே வந்து தான் தேகத்தை எடுக்குது, தாரணை பண்ணுது. பிறகு இந்த உடம்பில் இருந்துக்கிட்டே உங்களை அசரீரின்னு புரிஞ்சுக்கோங்க. இப்போ பண்ணுற இந்த பயிற்சி தான் சொர்க்கத்தில் அந்த தேக உணர்வு இல்லாமல் உங்களால் இருக்க முடியும். ஸோ இது வந்து மிகப்பெரிய உழைப்பு இல்லையா? உடம்பில் இருந்துக்கிட்டே உடம்பு இருக்கிறதே மறக்கிறதுன்றது பெரிய உழைப்பு இருக்குது. அதே மாதிரி இந்த உலகத்தில் இருந்துகிட்டே இந்த உலகத்தையே மறக்கிறது, அதுவும் பெரிய. இந்த உலகத்தை பார்த்தும் பார்க்காம கேட்டும் கேட்காம இந்த உலகத்தின் எந்த விஷயமும் பிடிச்சி இருக்கக்கூடாது. ஏதோ ஒரு காமெடி இருக்குது, நல்லா இருக்குதுன்னு போது டக்குன்னு மைண்டில் வரணும், ஆஹா கலியுகத்தின் விஷயத்தை நினைக்கிறோமே, இந்த சந்தோஷத்தில் மயங்கினீங்கன்னா அப்புறம் நீங்கள் போகிற எண்ணமே வராது. இப்போ ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இப்போ பாபா நினைவு நாள் மட்டுமே அந்த ஆனந்தம் வரணும். ஏன்னா இது எல்லாமே மயக்கக்கூடியது தான், காமெடி டான்ஸு எதை பார்த்தாலும். ஸோ அதனால தான் பார்த்தும் பார்க்காமல் கேட்டும் கேட்காமல் இருக்கணும். உங்களை ஆத்மான்னு புரிஞ்சிக்கிட்டு கர்மாதித்த நிலையில் நிலைச்சி இருங்க இல்லையா? முழுக்க ஆத்மான்ற உணர்வுலே இருக்கிறது தான் கர்மாதித்த நிலை, வேறு எந்த நினைவும் இல்லாமல் இருக்கிறது. பாபா கேட்குறாரு, பாம்புக்கு கூட புத்தி இருக்குது பாருங்க. பழைய தோலை விட்டுட்டு புது தோலை எடுக்குது. அப்படின்னா நீங்கள் வந்து 6 அறிவு படைத்தவர்கள் இல்லை, 5 அறிவு படித்ததுக்கே தோலை விடணும், இது பழசாயிடுச்சு அப்படின்னு தெரியுது. அப்போ நீங்கள் எந்த அளவுக்கு ஆத்ம அபிமானியாக ஆகணும் யோசிச்சு பாருங்கள். ஸோ தேக அபிமானத்திலிருந்து எந்த அளவுக்கு வெளியில் வரணும், தேக அபிமானத்தையே விட்டுடணும். ஸோ பாம்புக்கிட்ட ஞானம்லாம் கிடையாது. இந்த ஞானம்லாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை விடணுமா வேண்டாமா? மூலவதனத்தில் நீங்கள் ஆத்ம அபிமானியாக தான் இருப்பீங்க, ஏன்னா அங்கே உடம்பே இருக்காது இல்லையா? இங்கே நீங்கள் உடம்பில் இருந்துக்கிட்டே உங்களை ஆத்மான்னு புரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான். ஏன்னா நீங்கள் போகிற இடத்துல உடம்பு இல்லாமல் தானே இருக்க போகிறீங்க. அதுக்கான பயிற்சி இப்போயே எடுத்துக்கோங்க. அப்போ டக்குன்னு இந்த தேக உலகத்தில் உள்ள எதுவுமே உங்களை பிடிச்சி இருக்காது, தப்பிச்சு போயிடுவீங்க. இந்த தேக அபிமானம் முற்றிலும் துண்டிக்கப்படணுன்ற. ஸோ என்ன மாதிரி பரீட்சை இது, எவ்வளோ உயர்ந்த பரீட்சை. ஏன்னா தேக உணர்வு இருக்குதான்றதான் பரீட்சை, தேக உணர்வு இருக்குதான்னு செக் பண்ணுறது தான் பரீட்சை இல்லையா? சத்திதேவிக்கு அந்த தேக உணர்வு இருக்கிறதுனால
கொஞ்சம் ஃபெயில் ஆகுறாங்க. ஸோ முற்றிலும் அதை எரிக்கணும். ஸோ பகவானோ தானே நேரடியாக வந்து இந்த ஞானத்தை புரிய வைக்க வேண்டியதாக இருக்குது. பாபாவை தவிர வேறு யாருமே வந்து இந்த மாதிரி சொல்ல முடியுமா? தேகத்துடைய அனைத்து சம்பந்தத்தையும் விட்டுடுங்க, என்னுடையவராக ஆகுங்க அப்படின்னு பாபாவை தவிர யாராவது சொல்ல முடியுமா? உங்களை நிராகார ஆத்மான்னு புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு பாபா தான் சொல்கிறார். ஸோ எந்த பொருள் மீதும் உங்களுக்கு ஒரு பற்று அபிமானமே இருக்கக்கூடாது. ஆனால் மாயா விட்டுருமா? ஒருவரை ஒருவர் தேகத்தில் சிக்க வச்சுக்கிட்டே இருக்குது. தேகத்தின் பக்கமே அவங்களுடைய புத்தியை சிக்க வச்சுக்கிட்டே இருக்குது. அதனால தான் பாபா சொல்கிறாரு, இந்த சாக்கார பிரம்மா பாபாவை கூட நீங்கள் நினைக்கக்கூடாது. பாபா சொல்கிறாரு, உங்களுக்கு வந்து உங்கள் உடம்பே ஞாபகம் இருக்கக்கூடாதுன்ற. பிரம்மா உடலை விடுங்க, உங்களுக்கே உடம்பு இருக்கிறது ஞாபகம் இருக்கக்கூடாது. இப்போ மோசஸ் வந்து ஒரு ஒலியை பார்த்தார், அந்த ஒலி பேசிச்சு அப்படின்னு பைபிளில் இருக்குது. ஆனால் ஒலியாகி தான் அவர் அந்த ஒலியை பார்த்தார்ன்றது யாருக்கும் தெரியாது. ஏன்னா ஒலி ஆகு, ஆத்மாவாக உணரு அப்படிங்கிறது தான் பாபா சொல்கிற ஞானமே. ஸோ உங்கள் உடலே முற்றிலும் மறந்துடணும் அப்படின்னு பாபா சொல்கிறார். உங்கள் தேகத்தையே மறந்துடுங்க, ஒரு பாபா மட்டும்தான் ஞாபகம் இருக்கணும். ஸோ இதில் தான் கடுமையான முயற்சி இருக்குது, உழைப்பு இருக்குது. மாயா நல்ல நல்ல குழந்தைங்களை கூட பிறருடைய பேரு ரூபத்தில் சிக்க வச்சுக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த பழக்கம் ரொம்ப கெட்ட பழக்கம்ன்ற இல்லையா? அந்த தேகத்தில் போய் புத்தி மாட்டிக்கிட்டு இன்னொரு தேகதாரியை நினைக்கிறதுக்கு பாருங்கள், சீச்சி பழக்கன்ற. சீச்சின்னு ஒரு பாட்டு கூட இப்போ ஃபேமஸ் ஆகிருக்குது இல்லையா, ஒடியா பாட்டு. அந்த மாதிரி சீச்சி பழக்கம், இன்னொருத்தருடைய தேகத்தை நினைக்கிறதே சீச்சின்றார், மற்றவர்களை நினைக்கிறதே. பாபா சொல்கிறார், அப்படி நீங்கள் சரீரத்தை நினைக்கிறீங்கன்னா அது ஒரு பூதத்தை நினைக்கிறதுக்கு சமம்ன்றார். ஏன்னா அது பஞ்சபூதத்தினால் உருவானது தானே. ஒரு பாபாவை மட்டும் நினைவு செய்யுங்கன்னு நான் சொல்கிறேன். ஆனால் நீங்கள் அந்த பஞ்சபூதத்தையே நினச்சிட்டு இருக்கிறீங்க, அதாவது மனிதர்களையே நினச்சிட்டு இருக்கிறீங்க. ஸோ தேகத்திலிருந்து முற்றிலும் உங்களுடைய பற்று விலகிடணும். கொஞ்சம் கூட எந்த தேகத்தின் மீதும் பற்று இருக்கக்கூடாது. பாபா பிராமணிக்கிட்ட இருந்து, அதாவது சென்டரில் சிஸ்டர்கிட்ட இருந்து படிக்கத்தான் சொன்னார். அவங்களுடைய பேர் ரூபத்தில் போய் மாட்டிக்க சொல்லலை இல்லையா? ஸோ அது மாதிரி நிறைய இடங்களில் நடக்கும். ஸோ யாருக்கு ஞானம் கொடுக்குறாங்களோ அவங்கக்கிட்டேயே மயங்கி அவங்கள கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துக்கிட்டும் இருக்குது, இனியும் நடக்கும். ஸோ அப்படி தான் நடக்கக்கூடாது. நான் அப்படியா சொன்னேன்? ஞானத்தை மட்டும்தானே கேட்க சொன்னேன். இந்த ஞானத்தை கொடுத்தது பாபா தானே. அவர்களுடைய குணம் மாறி இருந்தால் அந்த குணத்தை கொடுத்தது பாபா தானே. இப்போ கொடுத்தவரிடம் தானே உங்கள்கிட்ட புத்தி இருக்கணும். அதை சும்மா எடுத்துகிட்டு வந்த போஸ்ட்மேன் மேலே அவங்களுடைய கவனம் போகிறது. ஸோ ஆத்ம அபிமானி ஆகிறதுல தான் உழைப்பு இருக்குது. பாபாவுக்கு வந்து நிறைய குழந்தைங்க அனுப்பின லெட்டர் இருக்குது. ஆனால் பாபா அதை மீது நம்பிக்கை கொள்வது கிடையாது. ஏன்னா சிலர் வந்து சொல்கிறாங்க, நாங்களாம் சிவபாபாவை தவிர வேறு யாரையுமே நினைக்கிறது கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பாபா சொல்கிறாரு, பாபாவுக்கு தெரியும் இவங்க ஒரு துளி கூட என்ன நினச்சதே கிடையாது.
இல்லை நினச்சிட்டு இருந்தாங்கன்னா தெரியும் அது எவ்வளோ கஷ்டம். என்ன ஆடாது அடிக்கடி மறந்துக்கிட்டே இருக்குதுன்னு சொல்லுவாங்க. நான் 24 மணி நேரம் ஒன்றா தான் பாபா நினைக்கிறேன்னா அது சாத்தியம் இல்லைன்னு அவருக்கு தெரியாதா? ஏன்னா கடுமையான உழைப்பு இருக்குது. அஞ்ஞானிகள்கிட்ட கடவுளை நினைங்கன்னா நான் 24 மணி நேரம் அவரை தான் நினச்சிட்ருக்கிறேன்னுவாங்க. ஸோ அந்த மாதிரி புரிஞ்சுக்கிட்டு சொல்கிறாங்களா இல்லை பொய் சொல்கிறாங்களா அப்படின்னு தெரியல. ஸோ எங்கேயாச்சும் உங்களுடைய புத்தி போய் சிக்கிக்கிட்டே இருக்கும். எல்லாத்தையும் இழுத்து இழுத்து பாபா கிட்ட புத்தியை எடுத்துகிட்டு போகும்போது நீங்கள் ஒரு பாபா நினைக்கிறீங்க, ஒன்று சாப்பிடும்போதோ எப்பயோ நினைக்கிறீங்க, அப்போ வேறு ஏதோ ஒரு நினைவு வருது. அப்போ என்ன ஆயிடுச்சு, புத்தி அங்கே போயிடுதுன்னு அர்த்தம். அப்போ அப்படியே பாபா மறுபடியும் அங்கே எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா அந்த எங்கே போச்சோ அதை நீங்கள் எரிக்கிறீங்க. ஸோ அப்படியே ஆத்மாவில் இருக்கிற அழுக்கையெல்லாம் நீங்கள் எரிச்சிக்கிட்டே இருக்கணும். ஸோ தேகதாரியை நினைக்கிறது பஞ்சபூதத்துடைய நினைவு இல்லையா? பஞ்சபூதத்தையா நீங்கள் நினைப்பீங்க? மற்றபடி நீங்கள் ஆத்மாவை பார்த்தீங்கன்னா ஆத்மாவை நினைக்கிறதுக்கு என்ன இருக்குது? அதுக்கு பரமாத்மாவை நினச்சிங்கன்னா நம்ம ஆத்மா தூய்மையும் ஆகும். நீங்கள் ஆத்மாவை பார்த்தீங்கனாலே பரமாத்மா தான் ஞாபகம் வருவார். ஸோ அதுக்கு பாபா என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் டைரெக்டாக பரமாத்மாவையே பார்த்துக்கிட்டு இருங்க, நினச்சிட்டு இருங்க அப்படின்னு பாபா சொல்கிறார். ஸோ பஞ்சபூதத்தையே நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்க, அதாவது மனிதனையே நினச்சிட்ருக்கீங்க, தேகதாரியே நினைக்கிறீங்க அப்படின்னா இதுக்கு பேர் தான் பூத பூஜை அப்படின்னு சொல்கிறார். ஸோ பூதத்தையே நினச்சிட்ருக்கிறாங்க. பக்தி மார்க்கத்தில் பூஜை பண்ணாங்க, நீங்கள் நினைக்கிறீங்க. நான் எதை நினைக்க சொன்னேன்? ஒரு சிவபாபாவுடைய நினைவு மட்டும்தான் இருக்கணும்னு சொல்கிறேன். பூஜை கூட பண்ண சொல்லல பாபா, அது பக்தி மார்க்கம். இங்கே பக்தி மார்க்கத்துடைய பேருரூபமே அழிஞ்சிடுச்சு, மறைஞ்சிடுச்சு. அப்புறம் எதுக்கு இன்னும் நீங்கள் சித்திரத்தையே நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க, அதாவது உடலையே நினச்சிட்டு இருக்கிறீங்க? ஐ லவ் யூ பாபா, சூப்பர் சூப்பர். அதாவது தூய்மையாக இருக்கும்போது இருந்தவர்களுடைய உடம்புக்கு பூஜை பண்ணிவிட்டு அழுக்காக இருக்கிறவங்க உடம்புலேயே அவங்க புத்தி இருக்கிறது பக்தி மார்க்கம். இங்கே அழுக்காக இருக்கிறவங்க உடம்பையும் நினைக்கிறது இல்லை, தூய்மையானவருக்கு உடம்பே கிடையாது, அவரை நினைச்சிக்கிட்டு இருக்கிறோம், பூஜையும் கிடையாது. இதுதான் ஞான மார்க்கம். மற்றபடி உடம்பு மண்ணினால் ஆனது தானே. பாபா சொல்கிறாரு, இதுவும் நாடகத்தில் பதிவாகிருக்குது. பாபா சொல்கிறாரு, சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. இருந்தாலும் நிறைய பேர் மண்ணையே நினச்சிட்டு இருக்கிறாங்க, அதாவது உடம்பையே நினச்சிட்டு இருக்கிறாங்க. ட்ராமாவில் இப்படி பதிவாகிருக்குதுன்றார். இப்போ உங்களை பூஜாரியிலேருந்து பூஜைக்குரியவராக நான் ஆக்கிட்டு இருக்கிறேன். எவ்வளோ பெரிய விஷயம். அப்போ நீங்கள் எந்த தேகத்தையும் நினைக்கக்கூடாது. ஸோ இதுதான் பண்ணணும். நான் உங்களை தேவதையை ஆக்கிறேன், நீங்கள் மற்றவர்களை நினைக்காம என்னை மட்டும் நினைவு பண்ணிட்டு இருங்கன்ற ஒரு பாபா மட்டும்தான் நினைவில் இருக்கணும். ஸோ ஆத்மா எப்போ தூய்மை ஆகுதோ அப்போ தான் சரீரமும் தூய்மையாக கிடைக்கும். இப்போ நம்ம தூய்மையான உடம்புல ஒன்றும் கிடையாது. முதல்ல ஆத்மா எப்போ சதோ பிரதானமாக இருந்ததோ, பிறகு அங்கேருந்து சத்தோ ரஜோ தமோ அப்படி வந்ததோ, அதற்கேற்ப தான் அதுக்கு உடலும் கிடைக்கும். சதோ பிரதானமாக ஆத்மா இருக்கும்போது உடம்பும் சதோ பிரதானமாக கிடைக்கும். சதோ ஆகும்போது சதோவாக தான் கிடைக்கும், ரஜா ஆகும்போது ரஜாவாக தான் கிடைக்கும். இப்போ உங்களுடைய ஆத்மா மட்டும்தான் தூய்மை ஆகுது, உடம்பு தூய்மை ஆகாது. இல்லையா? இது காமத்தினால் பிறந்த உடல், இந்த தமோ பிரதானமான பஞ்ச தத்துவத்தினால் உருவான உடல், அது மாறாது. நீங்கள் தூய்மை ஆகிட்டிங்கன்னா இந்த உடம்பை விட்டு போயிடுவீங்க, போய் தூய்மையான உடல் எடுப்பீங்க. ஸோ இதை புரிஞ்சிக்கணும். ஸோ யாருடைய புத்தியில் தெரியுமா இந்த பாயிண்ட் எல்லாம் உட்காரும்?
யார் இதெல்லாம் நல்லா புரிஞ்சுக்கிட்டு மற்றவர்களுக்கும் புரிய வச்சுக்கிட்டே இருக்கிறாங்களோ அந்த மாதிரி சேவாதாரி குழந்தைங்களுக்குத்தான் இது நல்ல புத்தியில் உட்காரும். இப்போ நீங்கள் சதோபிரதான ஆத்மாவாக மாறணும். அதுக்கு ஒரு பாபாவை மட்டுமே நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுதான் உழைப்பு. அதில் தான் உழைப்பே இருக்குது. பாபாவை வேறு யாரையும் நினைக்காம பாபாவை நினைக்கிறது தான் கஷ்டம். பாபாவை நினைக்கிறது கஷ்டம் இல்லை, வேறு யாரையும் நினைக்காமல் நினைக்கிறது தான் கஷ்டம். ஆனால் நிறைய பேர் கொஞ்சம் கூட பாபாவை நினைக்கிறதே கிடையாது. உங்கள் புத்தியில் பாபா நினைவு கொஞ்சம் கூட இருக்கிறது கிடையாது. நீங்கள் மதிப்போடு பாஸ் பண்ணணும் அப்படின்னா புத்தி யோகம் எங்கேயுமே கொஞ்சம் கூட அலையக்கூடாதுன்றார். ஒரு பாபா கிட்ட மட்டுமே இருக்கணும். அப்போ தான் மதிப்போடு பாஸ் ஆக முடியும். இல்லாட்டினா தண்டனை அடைஞ்சி பாஸ் ஆவீங்க இல்லையா? இப்போ தண்டனை அடையிறது அப்படின்னா இப்போ கூட பார்த்திங்கன்னா இன்றைக்கி நியூஸில் கூட ஏதோ ஆக்கிரமிப்பு வீடுகளை அகற்றுறாங்க. ஸோ அப்போ அவங்க துடிக்கிறாங்க, எங்களுக்கு எந்த நோட்டீஸும் கொடுக்கல அப்படின்ட்டு. இல்லாமல் டைம் முடிஞ்சிச்சு அவ்வளோதான்ட்டு வெளியில் இழுத்து போட்டு போராட்டம் பண்ணாங்கன்னா அப்படியே ஸ்டேஷன் வச்சு போய்ட்டு அப்படியே அங்கேயே வீடு இடிக்கிறாங்க. அப்படியே டைம்லாம் முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரி தண்டனை அனுபவிக்காமல் போகணும். அதான் முக்கியமான விஷயம். அப்படி அனுமதி அது அப்புறம் போலீஸ்கிட்ட அடி வாங்கிறது இதெல்லாமே தண்டனை தான் இல்லையா? அப்படி தண்டனை இருக்கக்கூடாது. அப்படின்னா முழுக்க முழுக்க பாபா நினைவுலேயே இருக்கணும், வேறு எங்கேயுமே போகக்கூடாது. ஒரு பாபாவோட மட்டும் புத்தி இருக்கட்டும். ஆனால் குழந்தைங்களுடைய புத்தியோ அலைஞ்சிக்கிட்டே இருக்குதுன்றார். ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் பிறரை உங்களுக்கு சமமாக ஆக்குறீங்களோ அந்த அளவிற்கு உயர்ந்த பதவி அடைவீங்க. யார் தேகத்தை நினைவு பண்ணிட்டு இருக்கிறாங்களோ அவங்க ஒருபோதும் உயர்ந்த பதவியை அடையவே முடியாது. ஒருபோதும் எந்த யுகத்திலையும் உயர்ந்த பதவி அடைய முடியாது. இங்கே நீங்கள் மதிப்போடு பாஸ் ஆகணும் இல்லையா? முயற்சி பண்ணாமல் எப்படி இந்த பதவி கிடைக்கும்? உயர்ந்த பதவி அடையிறதுக்கு தானே வந்திருக்கிறீங்க. மதிப்போடு பாஸ் ஆகணும்ல. ஸோ மதிப்போடு பாஸ் ஆனால் தான் உயர்ந்த பதவி அடைய முடியும். அப்போ மதிப்போடு பாஸ் ஆகணும் அப்படின்னா உழைக்கணும். இல்லைன்னா எப்படி உயர்ந்த பதவி அடைய முடியும்? அது மட்டும் இல்லை, தேகத்தை நினைக்கிறவங்களால் முயற்சியே பண்ண முடியாதுன்றார் கொஞ்சம் கூட. ஏன்னா அந்த ஒரு மயக்கத்தில் இருப்பாங்க இல்லையா? அந்த தேகதாரியுடைய மயக்கத்திலேயே இருப்பாங்க. ஸோ யாரை நினைத்தாலும் மயக்கம் வரும். அது காமம் சார்ந்த உறவாக இருந்தால் ரொம்ப மயக்கம் வரும். அப்போ எப்படி பாபாவை நினைக்க முடியும் இல்லையா? நீங்கள் இதில் அலட்சியமாக இருக்கும்பொழுது தான் திடீர்னு ஒருத்தங்க இறந்துட்டாங்க, நெருக்கமான லௌகிக உறவு அப்படின்னா அந்த நேரம் அவங்கக்கிட்ட தான் புத்தி போகுமே தவிர பாபா கிட்ட போகாது. அந்த நேரம் உயிர் பிரிஞ்சவங்க நிலைமை என்ன ஆகும் யோசிச்சுப்பாங்க. ஏன்னா எது வரைக்கும் நமக்கு டைம் இருக்குதுன்னே தெரியாது. டக்குன்னு ஒரு செகண்டில் உயிர் வெளில வந்துடும். அதுக்கப்புறம் அழுது புலம்பி என்ன பிரயோஜனம்? ஸோ பாபா சொல்கிற நல்ல முயற்சி பண்ணுறாங்க இல்லையா, அவங்கள ஃபாலோ பண்ணுங்க. ஸோ இவரு கூட முயற்சியாளர் தானே, பிரம்மா பாபா கூட ஃபாலோ ஃபாதர் இல்லையா? ஸோ பாபா சொல்கிறாரு, இது எவ்வளோ அற்புதமான ஞானம், அதிசயமான ஞானம், உலகத்தில் யாருக்கும் தெரியாது. சிதம்பர ரகசியம் அது இந்த ஞானம்தான். யாருடைய புத்தியிலுமே ஆத்மா எப்படி மாறுது, கலியுகம் முடிஞ்சால் சத்தியுகம் வரும், அங்கே உயர்ந்தவர்களாக இருப்பாங்க. எப்படி தாழ்ந்த கலியுகத்தினர் திடீர்னு உயர்ந்த சத்தியுகத்தினராக மாறுறாங்கன்றது யாருடைய புத்தியிலும் உட்கார மாட்டேங்குது.
ஏன்னா இப்போ கடவுள் வந்து ஞானத்தை கொடுத்துருந்தா தானே மாற்ற முடியும். அதுதான் இங்கே நடந்துகிட்டு இருக்குது. ஸோ இது எல்லாமே குப்தமான முயற்சி, குப்தமான உழைப்பு. பாபாவும் குப்தமாக தான் இருக்கிறார், அதாவது மறைமுகமாகத்தான் இருக்கிறார். ராஜாயி, அதாவது ராஜ்யத்தை எப்படி நீங்கள் அடைவீங்க? எப்படி அடையிறீங்க? நீங்கள் ஒன்றும் சண்டை போட்டு அடையிறது கிடையாது. கொஞ்சம் கூட சண்டை போடுற விஷயமே கிடையாது. இங்கே வந்து ஞானம், யோகம், இந்த ரெண்டுத்தில் தான் உங்கள் உயர்ந்த பதவி. ஞானத்திலையும் யோகத்திலையும் புத்தி மூழ்கி இருக்குதா? நம்ம யாரோடவும் சண்டை போடுறது கிடையாது. இங்கே ஆத்மாவை தூய்மையாக்கிறதுக்கான முயற்சி தான் பண்ணிகிட்டு இருக்கிறோம். சண்டை போட்டு ராஜ்யத்தை அடையிறதுலாம் கிடையாது. ஸோ ஆத்மா எப்படியெல்லாம் வந்து அழுக்காகிட்டே போதோ அதே மாதிரி சரீரமும் அழுக்கானது தான் அதுக்கு கிடைக்கும். பிறகு இப்போ ஆத்மா தூய்மையாகி போகணும். எவ்வளோ முயற்சி இருக்குது இல்லையா? ரொம்ப கீழான நிலை அடைஞ்சிடுச்சு ஆத்மா. இப்போ அழகான உடல் எடுக்கக்கூடிய பொன்னான வாய்ப்பு அடுத்த யுகத்தில் வந்துடுச்சு. அப்போ நீங்கள் தூய்மை ஆனால் போதும், உடலும் அழகாக இருக்கும், உலகமும் அழகாக இருக்கும், எல்லாமே அழகாக இருக்கும் அங்கே. ஆனால் அதுக்கு கடுமையான முயற்சி. எதுக்கு? தூய்மையாகணும். கலியுகத்தின் எந்த விஷயத்தையும் பார்க்கக்கூடாது. இங்கே பார்த்தீங்கன்னா அங்கே சொர்க்கத்தை பார்க்க மாட்டீங்க. இங்கே இருக்கிற விஷயத்தை கேட்டிங்கன்னா சொர்க்கத்தின் இனிமையான எதையுமே கேட்க முடியாது, பறவை எதாக இருந்தாலும். ஸோ இங்கே இருக்கிற விஷயத்தின் பொருளில் சுவைக்கு அடிமை ஆகிட்டிங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய அற்புதமான சுவை கொண்டதாக இருக்கும் கனிகள், அதை சுவைக்க முடியாது. இங்கே இருக்கக்கூடிய அந்த சென்ட்டு போன்ற நறுமணத்திலே மயங்கி கடந்தீங்கன்னா அங்கே உண்மையான அற்புதமான தெய்வீகமான இயல்பான இயற்கையான நறுமணம் இருக்கும், அதை நுகர முடியாமல் போயிடும். புரிஞ்சுக்கோங்க. அதுக்காகத்தான் உயிரோடு இறக்க சொல்கிறார் இல்லையா? அப்படியே இறந்து நீங்கள் எங்கே எழுந்திரிக்கணும்? சொர்க்கத்தில் தான் எழுந்திரிக்கணும். அது வரைக்கும் இங்கே இறந்த மாதிரியே இருக்கணும். இதுதான் முயற்சி. செம பவர்ஃபுல்லான முரளி பாயிண்ட் இது. எவ்வளோ பெரிய முயற்சி இது! தூய்மையாகி போகணும் இல்லையா? ஸோ பாபாவால் புரிஞ்சிக்க முடியும் யாரெல்லாம் முயற்சி பண்ணுறாங்க அப்படின்ட்டு. ஏன்னா இது சிவபாபாவுடைய பண்டாரா. ஸோ சிவபாபா பண்டாராவில் நான் சேவை செஞ்சிட்டு இருக்கிறேன் இல்லையா? நீங்கள் எங்கே இருந்தாலும் அவருடைய பண்டாராவில் இருக்கிறீங்க, அவருடைய ஆஃபீஸில் இருக்கிறீங்க. லௌகீக ஆஃபீஸ்லேயே இத்தனை கேமரா வைக்கிறாங்கன்னா பாபா வைக்க மாட்டார் இல்லையா? எல்லாம் ரெக்கார்ட் ஆகுது. இந்த கேமரா மக்கரே பண்ணாது, அந்த மாதிரி கேமரா. அந்த நினைவும் இருக்கணும். அந்த நினைவு இருந்தாலே யோகம் தானே இல்லையா? இன்னொன்று போதை கொடுக்கும். பாபா ஆஃபீஸில் நான் வேலை செய்கிறேன், சேவை செய்யலை அப்படின்னா ஒரு பைசாவுக்கு புண்ணியம் இல்லாத பதவியை தான் போய் அடைவீங்க. ஸோ பாபா கிட்ட நீங்கள் வந்திருக்கிறதே சேவை செய்கிறதுக்காகத்தான். அப்படி வந்துட்டு நீங்கள் சேவையே செய்யலை அப்படின்னா என்ன பதவி அடைவீங்க? சரி, இங்கே ராஜ்யம் ஸ்தாபனை ஆகுது இல்லையா? இங்கே வேலைக்காரர்கள் கூட தேவை தானே. ஸோ வேலைக்காரர்கள் பிள்ளை இருக்குது இவங்க அப்படின்னு பாபா புரிஞ்சுக்கிறார். இப்போ நீங்கள் ராவணன் மீது வெற்றி அடைகிறீங்க. மற்ற சண்டையெல்லாம் கிடையாது. கண்ணுக்கு தெரியாத ராவணன் மீது வெற்றி அடையணும். என்ன அது? தேகம்தான், வேறு ஒன்றும் கிடையாது. தேகன்றதை முற்றிலும் மறந்தான், வெறும் ஒளியாக ஆகணும். இதில் தான் லட்சியமே இல்லையா? வேறு எந்த சண்டையும் கிடையாது. ஸோ இதைத்தான் பாபா புரிய வைக்கிறார். எவ்வளோ
மறைமுகமான விஷயம் இது இல்லையா? நீங்கள் உடலை பார்க்குறீங்களா, ஆத்மாவை பார்க்குறீங்களா, வெளியில் தெரியாதில்ல. யோக பலத்தின் மூலமாக உலக ராஜ்யத்தை அடையிறீங்க. நாம் சாந்தி தாமத்தில் வசிக்கக்கூடியவர்கள், நம்ம சாந்தி தாமத்தில் வசிக்கக்கூடியவர்கள். எப்படி சொல்கிறாரு பாருங்க. இப்போ குழந்தைங்களுக்கு அந்த எல்லையற்ற வீடு மட்டும்தான் ஞாபகம் இருக்குது. இருக்கணுன்றத இருக்குதுன்னே பாபா சொல்கிறார். அப்படின்னு அர்த்தம். அப்படி அந்த வீட்டையே நினச்சிட்டு இருக்கிறவங்கள தான் பாபா குழந்தையாகவே நினைக்கிறாருன்னு அர்த்தம். இங்கே நாம் நடிப்பு நடிக்கிறதுக்காக வந்திருக்கிறோம். பிறகு நம்ம வீட்டுக்கு போயிடுவோம் இல்லையா? எந்த வீட்டிலேருந்து இங்கே வந்து நடிச்சோமோ மீண்டும் அந்த வீட்டுக்கே போயிடுவோம். ஸோ எப்படி ஆத்மா போகும்? இது கூட யாருமே புரிஞ்சுக்கிறது கிடையாது. ஸோ நாடகத்தின்படி மீண்டும் ஆத்மாக்கள் வந்து தான் ஆகணும், அங்கேயே இருந்துக்காது இல்லையா? ஸோ அற்புதமான முரளி கொடுத்து தேக உணர்வை எரிச்சு போட்ட பாப் தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். பாபா சொல்கிறாங்க, எந்த ஒரு தேகதாரி மீதும் பற்று வைக்காதீங்க. தேகத்தை நினைக்கிறதும் பூதத்தை நினைக்கிறதும் ஒன்று தான். அதனால் யாருடைய பேருரூபத்தை பூதம் வந்துக்கிட்டே இருக்கணும்னு ஆசைப்படுவீங்களா உங்கள் பின்னாடி இல்லையா? அம்மாவாக இருக்கட்டும், அப்பாவாக இருக்கட்டும், கணவனாக இருக்கட்டும், கூட பிறந்தவங்களாக இருக்கட்டும், காதலன், கள்ளக்காதலியாக கூட இருக்கட்டும், இறந்த பிறகு அவங்க உங்கள் கூட வரணும்னு நினைப்பீங்களா? துரத்துவீங்கள்ல. அப்போ அவங்க தேகத்தை நினைத்ததுனால அவங்களும் உங்கள் தேகத்தை நினச்சி பின்னாடியே வந்துட்டாங்க, உங்களுக்கு பிரச்சனை கொடுக்குறாங்க. ஏண்டா நினச்சோம் அப்படின்னு நினைப்பீங்க இல்லை? அதுக்கு தான் அப்போ இறந்து பூதமாகிறதுக்கு முன்னாடியே இப்போ நீங்கள் பூதத்தை தான் நினச்சிட்ருக்கீங்கன்னு புரிஞ்சுக்கோங்கன்றார். ஏன்னா அந்த பூத உடலை விட்டு அது வெளில வந்துடுமே, அது வந்து வேறு உடம்பு எடுத்துடுமே. ஏன் அந்த பூத உடலை நினைக்கிறீங்க? அதனால தான் பாபா சொல்கிறார், யாருடைய பேரு ரூபத்திலும் சிக்கக்கூடாது. உங்களுடைய தேகத்தையே முற்றிலும் மறக்கணும். ஸோ எதிர்காலத்துக்காக அழிவற்ற வருமானத்தை சம்பாதிக்கணும், சேர்க்கணும். ஒரு வினாடி விடாமல் சேர்க்கறதுக்கான நேரம் இது தான். புத்திசாலியாகி ஞான கருத்துக்களை புத்தியில் நல்லா தாரணை பண்ணணும். ஸோ பாபா என்னெல்லாம் புரிய வைக்கிறாரோ அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு மற்றவர்களுக்கும் புரிய வைக்கணும். வரதானம். கல்பமாக நான் வெற்றியடைந்த ஆத்மா, மாயின் மீது வெற்றியடைந்தவன் அப்படிங்கிற நினைவின் ஆதாரத்தில் மாய எதிரிய வாடா அப்படின்னு கூப்பிடக்கூடிய மகாவீர வெற்றியாளர் ஆகுங்கள். ஸோ அதுக்கு விளக்கம், மகாவீரர் வெற்றி ரத்தின குழந்தைகள் டெஸ்ட் பேப்பரை பார்த்தெல்லாம் பயப்படவே மாட்டாங்க. ஏன்னா அவங்க தான் திரிகாலதரிசியாச்சே, 3 கால ஞானமும் தெரியும் இல்லை. அதனால் நாங்கள் கல்பமாக வெற்றி தான்ப்பா அடைவோம், நிச்சயிக்கப்பட்டிருக்குது பாண்டவர்களுக்கு வெற்றி. அதனால் ஒருபோதும் மகாவீர் குழந்தைங்க இந்த மாதிரி புலம்பவே மாட்டாங்க, புலம்ப முடியாது. எந்த மாதிரி? பாபா எங்ககிட்ட மாயாவை அனுப்பாதீங்க பாபா, கருணை காட்டுங்க பாபா, ஆசீர்வாதம் செய்யுங்க பாபா, சக்தி கொடுங்க பாபா, என்ன பண்ணுறது பாபா, ஏதாவது வழி சொல்லு பாபா, இப்படிலாம் புலம்பவே மாட்டாங்க. ஏன்னா இதெல்லாம் பலகீனங்கள், பலகீனமானவர்களுடைய அடையாளம். மகாவீரர் அந்த எதிரியை வாடான்னு கூப்பிடுவாங்க. வா, நீ வா, எனக்கு வெற்றியை பரிசளிச்சுட்டு போ. அது வருவதே உங்களுக்கு வெற்றியை பரிசளிப்பதற்காகத்தான் அப்படின்னு புரிஞ்சுக்குவாங்க. ஸோ வந்து என்னை வெற்றியாளன் ஆக்கு
ஏன்னா சண்டை போடுறதுக்கு தானே அங்கே யுத்தம். மகாபாரதம் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் அந்த யுத்தம்லாம் காட்டுவாங்க இல்லையா? இங்கே ஜெயிக்கணும். அதனால் மாயாவா நான் வெற்றியாளன், இந்த போதை, இந்த மாயாவை வெல்ற அந்த போதையை நீங்கள் ருசிக்க கற்றுக்கணும். இந்த கேம் 24 மணி நேரம் நடந்துகிட்டு இருக்குது. எந்த தேகதாரியும் ஞாபகம் வரலனாலே நீங்கள் ஜெயிச்சிட்டு இருக்கிறீங்க. ஸோ அதில் கவனம் கொடுக்கணும். ஆள் இல்லாமலே நினைவு இல்லைன்னா ஜெயிச்சிட்டிங்க. ஆள் இருக்கும்போதும் நினைவில் சிக்காமல் இருந்தீங்கன்னா இன்னும் அதிக வெற்றி. ஸோ அந்த நபர் இறக்குறாங்க, வேறு ஏதோ ஆகுது அப்படின்னாலும் அது உங்கள் மனதை கொஞ்சம் கூட சலனப்படுத்தலைன்னா வெற்றியோ வெற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, அது நீங்கள் தான் ஸ்லோகன். ஸோ அப்போ வெற்றிவேல் முருகனுக்கு அப்படிங்கிறது என்னென்னா அங்கே சண்டை போட தான் அவர் போகிறார் இல்லையா? ஸோ அவங்களுக்கு வாழ்த்து மழை பொழியிறாங்க. ஸோ இங்கே அரோகரான்றதும் அங்கே ஹல்லேலூயான்றதும் எல்லாமே நம்மளுடைய மகிமை தான் இல்லையா? வாழ்த்து தெரிவிக்கிறாங்க. பாரத் மாதா கி ஜெய், எல்லாமே ஒரே விஷயம்தான். ஸ்லோகன் நேரத்தின் செய்தி என்ன தெரியுமா? கடைசி நேரம் ஆயிடுச்சு இல்லையா? அந்த நேரத்திற்கேற்ப நமக்கு இந்த நேரம் நமக்கு சொல்லுது, பாபாவுக்கு சமமாகுங்கள், சம்பன்னமாகுங்கள், அனைத்திலும் நிரம்பியவராகுங்கள். சரி, அவ்யக்த பயிற்சி. ஏகாந்தவாசியாகி ஒற்றுமை மற்றும் ஒருமுகத்தன்மையை தாரணை செய்யுங்கள். ஸோ என்ன மாதிரியான வெற்றியாக இருந்தாலும், எந்த மாதிரி வெற்றி அடையணும் அப்படின்னாலும் முதல்ல ஏகாந்தம் முக்கியம், தனிமை. அடுத்தது ஒருமுகத்தன்மை, கான்சன்ட்ரேஷன் பவர் முக்கியம். இந்த 2 இருந்தால் தான் உங்களால் எதுலேயுமே வெற்றி அடைய முடியும் இல்லை? பிஸ்னஸ் பண்ணுறீங்களா? அதுவும் அப்படி தான். நீங்கள் ஃப்ரெண்ட்ஸு கூட ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருந்தீங்கன்னா எப்படி நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுவீங்க? ஃப்ரெண்ட்ஸுனாலே அழிஞ்சு போயிடுவாங்க. நான் நிறைய ஃப்ரெண்ட்ஸு கும்பலாக சேர்ந்து ஒரு பிஸ்னஸே பண்ண முடியாது. அதனால தான் பார்த்திங்கன்னா ஜாலியாக இருக்கும்போது இருந்த ஃப்ரெண்ட்ஸ் வேறையாக இருப்பாங்க, பிஸ்னஸ் இருக்கும்போது வர ஃப்ரெண்ட்ஸ் வேறையாக இருப்பாங்க. அப்படி ஏன்னா அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணி இங்கே வேறு அந்த ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்தால் முடிஞ்சு போச்சு, எல்லாமே காலி ஆகிடும். ஸோ அப்போ ஏகாந்தம், தனிமை முக்கியம். அடுத்தது கான்சன்ட்ரேஷன் பவர். ஒரு காரியம் செய்யணும், அதிலேயே கவனம் இருக்கணும். சின்ன சின்ன உலகியல் சிற்றின்ப மயக்கத்திலலாம் மூழ்கினீங்கன்னா முடிஞ்சு போச்சு. சோறு தண்ணி இல்லாமல் தூக்கத்தை எல்லாம் தியாகம் பண்ணி பிஸ்னஸ் பண்ணுறவங்க தான் பெரிய ஆள் ஆவாங்க. அந்த நேரத்தில் எடுக்க வேண்டிய அந்த ஒரு முயற்சி, ஒரு பொருளை வாங்கணும், அதுக்கு சோம்பேறிப்படாமல் இருக்கணும். எந்த கடைக்கு நீங்கள் எப்போ போனாலும் ஒரு பொருள் இருக்குதோ அந்த கடைக்கு தான் நீங்கள் போவீங்க. ஸோ அதில் கவனம் கொடுக்கணும் இல்லையா? உடனே அந்த ஸ்டாக்கை எடுத்துகிட்டு அந்த ஸ்டாக்கை ரீஃபில் பண்ணணும், இதெல்லாம் கவனம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அதான் கான்சன்ட்ரேஷன் பவர். பிஸ்னஸுக்கே படிப்புக்கும் இது 2மே முக்கியம், தெரியும் இல்லையா? தனிமையும் முக்கியம், கான்சன்ட்ரேஷன் பவரும் முக்கியம். ஸோ இந்த விதியின் மூலமாக மட்டும்தான் எல்லா விதமான வெற்றியும் கிடைக்கிதுன்றார். சூப்பர் இல்லை? ஸோ அதே மாதிரி பாபா சொல்கிறாரு, உங்களுடைய நினைவு சின்னம் இருக்குதே, கோயிலில் இருக்கக்கூடிய நம்முடைய ஜட சிலைகள், அதன் மூலமாக ஒருத்தர் வெற்றி அடையணுன்னா கூட அவர்களுக்கும் 2 விஷயத்தின் விதியை அவங்க தாரணை பண்ணணும். அதுவும் இதே தான், ஏகாந்தவாசி அப்புறம் ஒருமுகத்தன்மை இல்லையா? அவங்க இப்போ விரதம்லாம் இருப்பாங்க இல்லையா? தவம் கிடந்து பிறந்த குழந்தெல்லாம் சொல்லுவாங்க. அப்போ அவங்க தனிமையில் இருப்பாங்க, யார் கூடயும் பேசாமல் இறைவன் நினைவில் ஜபிச்சுக்கிட்டு. ஸோ அந்த ஜபிக்கணுன்றதில் கான்சன்ட்ரேஷன் வேணும். அங்கே கூட இல்லை, சிவன் கோயிலில் நம்ம சேவை செய்யும்போது கூட பார்த்துருக்குறோம், ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய சொல்லிக்கிட்டே இந்த ஞானத்தை கேட்கும்போது கூட ஓம் நம சிவாயன்னு உதடு முணுமுணுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ அந்தளவுக்கு கான்சன்ட்ரேஷன் பவர் அதுலேயும் இருந்தால் தான் அந்த பக்திக்கான பலன் வெற்றி கூட கிடைக்குது. ஸோ இதே விதியை நீங்களும் இந்த சாக்கார ரூபத்தில் கொண்டுட்டு வாங்க, தாரணை பண்ணுங்க. ஏன்னா இந்த கான்சன்ட்ரேஷன் பவர் எப்போ குறையுதோ அப்போ அந்த திட நிச்சய புத்தியும் குறைஞ்சிடுது.
ஸோ அப்போ கான்சன்ட்ரேஷன் பவர் இல்லை, திட நிச்சயம் இல்லை அப்படின்னும்போது என்ன ஆகும்? வெளி உலக மயக்கத்தில் இருப்பீங்க. அப்போ நீங்கள் தனிமையாகவும் இருக்க மாட்டீங்க. ஸோ அந்த தனிமையும் குறைஞ்சிடுது. அதனால் என்ன ஆகிடுது தெரியுமா? சாதாரண எண்ணங்கள் இந்த வெற்றிங்கிற விதை அல்லது வெற்றி அடையிறதுக்கான விதை சங்கல்பம் இல்லையா, அதை பலகீனமாக மாற்றிடுது. இல்லை சாதாரண எண்ணம், நான் அடைந்தே தீருவேன்ற எண்ணம் எப்படி இருக்குது? அடைஞ்சால் நல்லாயிருக்கும் பார்ப்போம் அப்படிங்கிறது எப்படி இருக்குது? அப்போ பலகீனத்தை உருவாக்கி விட்டுடுது. ஸோ அதனால தான் ஏகாந்தவாசியும் கான்சன்ட்ரேஷன் பவரும் அவ்வளோ முக்கியம். இது தொடர்ந்து பாபா சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. தினம் தினம் முரளியில் இதை டச் பண்ணி போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னா இதில் அவ்வளோ விஷயம் இருக்கும். அதுதான் பெரிய விஷயம். அவ்வளோ விஷயம் இருக்குதுன்றதை நம்ம தினம், ஏன்னா இதை ஒரே ஒரு நாள் கேட்டிருந்தால் இது ஒரு பெரிய விஷயமாக தெரிஞ்சிருக்காது. தினம் தினம் கேட்க கேட்க அது 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 எவ்வளோ சூப்பராக இருக்குது இல்லையா? ஸோ அதனால் இந்த விதியின் மூலமாக வெற்றி சொரூபமானவர்களாக ஆகணும். அப்போ என்ன பண்ணணும்? எப்போவுமே ஏகாந்தவாசி. யார் வந்தாலும், லௌகிக குடும்பத்தில் வந்தாலும் சரி, அலௌகிக குடும்பத்தில் இருந்தாலும் சரி, பக்கத்தில் வந்தாலும் நீங்கள் தனியாக பாபாவோட இருக்கிற மாதிரி தான் உணர்வு இருக்கணும். நான் நாராயணன் ஆகிட்டு இருக்கிறேன், மாயா வரும், மாயாவை வெட்டி வீழ்த்துவது மட்டும்தான் என்னுடைய வேலைன்றது சதா மனதில் ஓடிட்டு இருக்கணும். இதன் மூலமாக மட்டும்தான் நீங்கள் வெற்றி சொரூபமானவராக ஆக முடியும். ஓம் சாந்தி. செம பவர்ஃபுல் முரளி. ஸோ மறுபடியும் சொல்கிறோம், இதை ஹிந்தியில் பேசி போட்டது அவிக்த முரளி சேனலில் இருக்குது. அதோடைய லிங்க்கு கீழே கமெண்ட்டில் பின் பண்ணுறோம். ஸோ அது வேண்டவங்க அதில் போய் அதில் சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் பாருங்கள். ஸோ டெய்லியும் அதில் ஹிந்தியில் போட்டு தமிழில் இருக்கிறது இருக்கும், இங்கே தமிழில் மட்டும் இருக்கிறது இருக்கும். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.